பண்ணியா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரிவன் வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு இல்லை இந்த வீக் ஃபுல்லாக ஒரு விளாக் போட போகிறேன். ஒரு விளாக் இல்லை, டெய்லி விளாக் போட போகிறேன். ஏன் அப்படின்னா தீபாவளி வரப்போது அப்படியே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி கொண்டு போகலாம் நான் யோசிச்சிருக்கிறேன். எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல. ஏன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தீபாவளி வீக் அப்படின்னாலே பயங்கர ஹரிபரியாக இருக்கும். அது ஒரு மாதிரியாக ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ இன்னைக்கிலேருந்து நான் விளாக் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மண்டே, ஓகேவா? நான் இன்னும் குளிக்கலை, பட் நல்லா சாப்பிட்டுட்டேன். ஏன் அப்படின்னா குளிச்சுட்டு மற்ற வீடு கிளீனிங் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து அப்படின்னா அது ஒரு 10 o'clock 11 o'clock ஆயிடுது. சம்டைம் நிறைய ஒர்க் இருக்க போகுது. நிறைய ஒர்க் இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் முன்னாடி சாப்பிட்டு ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இல்லை நான் சாப்பிட்டுட்டு 10 11 அந்த மாதிரி சாப்பிட்றேன்னா உண்ட மயக்கத்தில் அப்படியே டயர்ட் ஆயிடுது எனக்கு. ஸோ அதனால் அதிகமாக வேலை இருக்கும்போது, அதாவது கிளீனிங் ஒர்க் இருக்குது அப்படின்றது எனக்கு காலையில் தெரிஞ்சதுன்னா குக்கிங் முடிச்சுட்டு உடனே சாப்பிட்டு அதுக்கப்புறமா எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு அந்த ஒர்க் பார்க்குறதுக்குலாம் நம்ம சாப்பிட்டது எல்லாமே டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா குளிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃப்லைன் கிளாஸ் பார்க்கணும், ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணும், அண்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் இது எல்லாமே கூடவே போகும். இடையில லைனிங் எடுக்க போகிறது அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் வேறு ஒர்க் இருக்குல்ல. நான் இப்போ சொல்கிறது மட்டும் தான் ஒர்க் கிடையாது, எல்லாம் அங்கே இருக்கிற ஒர்க் எல்லாமே நம்ம தான் அப்படியே கொண்டு போகணும். ஸோ அதனால் அப்படியே ஹரிபரியாக போயிட்டுருக்கோம். நிறைய வேலைகள் நிறைய வேலைகள் இருக்குது. நான் சொல்லாத நிறைய வேலைகளும் பார்த்துட்டு தான் இருப்பேன். சரிங்களா? ஓகே, வாங்க எப்படி போகிறேன் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா எதுவுமே இன்னும் க்ளீன் பண்ணலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே, பாப்பா மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கா. அக்கா ஊருக்கு போகலை. அக்கா இங்கே தான் இருக்காங்க. அக்கா தர்ஷி 2 பேரும் இங்கே இருக்காங்க. பாப்பாவும் அவங்க அப்பா ஊருக்கு போயாச்சு. சரியா? ஏன்னா ஸ்கூல் அப்படின்றதுனால இன்றைக்கி அக்காவால் அங்கே போக முடியல, அதனால் இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக போகாமல் ஒரு ஜாலியாக நாங்கள் எப்படி வீட்டில் இருப்போமோ அதே மாதிரியே கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு லைட்டாக மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக என்ன ஆகுதுன்னா 9:15 ஆகுதா. நமக்கு ஆன்லைன் கிளாஸ் 10 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். 10 o'clock மீன்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ குரூப் ஓப்பன் பண்ணுறது, எல்லாருக்கும் ப்ராப்பராக காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறது, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இருந்தாலும் இடையில எனக்கு கால் மெசேஜ் வந்துட்டே தான் இருக்கும். ஏதாவது மேஜராக அவங்களால ஏதாவது கிளியர் பண்ண முடியாத விஷயம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக பே கொடுக்கணும். 11 மணிக்கு நமக்கு ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு வேண்டி நான் ரெடி ஆகணும். ஓகேவா? ஸோ கடற்கடன்னு எல்லா ஒர்க்குமே பார்க்கலாம் வாங்க. அப்பா ஸ்கூலில் விட போயிருந்தாங்க. இப்போ வந்துட்டாங்க. வீடியோவில் ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். இப்போ வருவாங்க. ஓகேவா? நிறைய பேர் கேட்குறது வெயிட் லாஸ் ஆகிட்டீங்களா? ஆமாம், ஆகிட்டேன். ஸோ வெயிட் லாஸ் ஆகிட்டேன். எப்படி அப்படின்னா ரொம்ப நிறைய எஃபெக்ட்லாம் போடலை. ஒரு 40% எஃபெக்ட் போட்டேன். சரியா? அது பண்ணதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா எனக்கே ஓகே ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. சரியா? எப்படி பண்ணேன் அப்படின்றது எல்லாமே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தான். கொஞ்சம் எக்ஸசைஸு, ஹெல்த்தியான சாப்பாடு, இந்த 2 தான். மற்றபடி இதுக்குன்னு தனியாக வீடியோ போடுற அளவுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். சரிங்களா? வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அக்கா என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம். ஹாய் ஐலா, என்ன பண்ணுற? என்ன பார்த்தோன்னா நான் இப்போ சென்டர் கிளிப் எல்லாமே மேக் பண்ணியாச்சு. அது வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இது உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான். சரியா? ஸோ என்னன்னா ஒரு ரீசெல்லிங் குரூப் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ரீசெல்லிங் குரூப்லாம் என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம ஆக்சசரிஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ்மே ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும். அது ஹேண்டில் பண்ணுறது அக்கா தான் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஜுவல்லரி மேக்கிங் நம்ம பண்ணுறோம். ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா மெட்டீரியல் அப்படின்னு அது பக்கம் போகணும் அப்படின்னாலே கொஞ்சம் நிறையா செலவாகிடும். சரியா? ஸோ அதுக்கு பயந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் இதை ஒரு பிஸ்னஸாக இறங்கி பண்ணோம் அப்படின்னா நல்லாவே கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். பட் என்னன்னா இல்லை எங்களுக்கு மெட்டீரியல் சேல் பண்ணுற அளவுக்குலாம் அமௌண்ட் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஸோ நாங்களும் என்ன பண்ணோம்னா ரீசெல்லிங் குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது இந்த கிளிப்பு காட்டுறேன், நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குது அப்படின்னா ஸோ இது நாங்கள் ஒரு 40 rupeesக்கோ இல்லை ஒரு 40 rupeesக்கோ நாங்கள் சேல் பண்ணுறோம், ரேட் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை ரீசேல் பண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளோ நாளும் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். ஒரு 20 ரூபாவோ இல்லை ஒரு 15 ரூபாவோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 20 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 கிளிப்பு சேல்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ 200 ஆச்சா? ஸோ டெய்லி அப்படிங்கும்போது மந்த்லி வைஸ் பார்க்கும்போது 6000 rupees தாராளமாக உங்களுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சேல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ சேல் பண்ணுறது அப்படின்றது ஈஸியாக அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வழிமுறைகள் நாங்களே சொல்கிறேன். ஏன்னா நிறைய அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எஃபெக்ட் தான். நான் எந்த ஒர்க்குமே போகலை, இது பார்ட் டைமாகவும் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஒர்க் போகிறேன் பட் எக்ஸ்ட்ரா வேணும் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறேன், இல்லை ஒரு பார்லர் வச்சிருக்கிறேன், ஒரு டெய்லரிங் கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னாலுமே இந்த ஒரு ரீசெல்லிங் நல்லா இருக்கும். அதாவது கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு எந்த வித அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா எங்ககிட்ட தான் இருக்கும். ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவோம். நாங்கள் தான் குரூப்லேயும் ஃபோட்டோஸ் கிளிப்பு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய இருக்குது. எல்லாமே ஒன்று கொண்டு வரேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். சரியா? ஸோ குரூப்பில் டெய்லி நாங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை மற்றவங்களுக்கு
சொல்லணும் சரிங்களா. சொல்லணும் மீன்ஸ் அது நீங்கள் ஒர்க் கூட இறங்கமா இருக்கலாம், இல்லை நீங்கள் அப்படின்னா வீட்டில் தான் இருக்கிற ஒர்க் நீங்க போகல அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. கண்டிப்பா யாராவது 10 பேர் பாக்குறாங்கன்னா 10ல 1-2 பேராவது அதை பத்தி டீட்டெயில் கேட்டு வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு நீங்க இறங்கி பண்றீங்களோ அந்த அளவுக்கு. நான் இப்போ 200 ரூபாய் சொல்றது அப்படிங்கிறது உங்களோட எஃபெக்ட் தான். இதுவே நீங்க 300 ரூபாய் பண்ணலாம், 500 ரூபாய் பண்ணலாம், இது வந்து உங்களோட எஃபெக்ட் தான். பட் இதனால நீங்க கையில வாங்கி வைக்க போறது 1 ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வைக்க போறது கிடையாது. எங்ககிட்ட இருந்து ரீசேல் பண்ண போறீங்க அவ்வளவுதான். இப்போ இந்த கிளிப் வந்து ஒரு 40 ரூபீஸ் சொல்றோம் அப்படின்னா அந்த 40 ரூபீஸ்க்கு வந்து நீங்க சேவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்க வந்து இவ்வளோ மெட்டீரியல் வந்து பண்றதுனால ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். நீங்க வந்து அதை என்ன பண்ணணும், வாங்கி ரீசெல்லாக பண்ண போறீங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்க வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ்மே எடுக்கலாம். ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கும்பொழுது உங்களோட அட்ரஸ், அதாவது நீங்க கஸ்டமர் பிடிக்கிறீங்கன்னா உங்களோட அட்ரஸ்ல இருந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் ஆயிரும், எங்களோட அட்ரஸ் போட்டு சென்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பிளான் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இது நிறைய பேர் வந்து எனக்கு ஒர்க் இல்லை, ஒர்க் இருந்தாலுமே இந்த மாதிரி அது இல்லை இது இல்லைன்றவங்களுக்கு இந்த ஒரு இது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதுக்குமே நாங்கள் வாங்கின மெட்டீரியல் எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் தெரியுமா, எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ மெட்டீரியல் வந்து இதுக்கு பல ஆயிரங்கள் செலவழிச்சு இதை டைம் எடுத்து ஒவ்வொரு டிசைனாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு டிசைன் வந்து காமிக்கிறதுக்கு. டிசைன் வந்து எது அதிகமாக வந்து மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த டிசைனை வந்து அடுத்தது கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிச்சிருக்கோம். இது வந்து கிளிப் மட்டும் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கேட்லாக் வந்து இதான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. பேங்கில் இருந்து, இயரிங்ல இருந்து, அப்புறமா நெக் பீஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆகும். அண்ட் இப்போதைக்கு ஜுவல்லரி விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரி, டெய்லரிங், இந்த மாதிரி அதாவது ஹேண்ட்மேடாக உள்ளது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் தான், அதாவது எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத வந்து நம்ம வைக்க போகிறது கிடையாது. யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா. ஸோ இது வந்து ரீசேல் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ நீ ஏதாவது சொல்ல முடியா. கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் வீட்டில இருந்தே வந்து ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போற ஆளா இருந்தாலுமே சரி, இப்போ இருக்க ஏர்னிங்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பத்தாது. தட் மீன்ஸ் அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படுற சுச்சுவேஷன்ல தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் நான் வந்து குழந்தைய வச்சுட்டு வீட்டில் இருக்கேன், வேற எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, அமௌண்ட்டு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த தொழில் வந்து ஃபீல்டில் வந்து இறங்கலாம். இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஜஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஆன்லைன் பிஸ்னஸாகவோ இல்லை ஆஃப்லைன் பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் போஸ்ட் பண்ண போறீங்க. இதில் வந்து செய்கிறதுக்கான தகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஆர்வம், அது மட்டும் இருந்தாலே வந்து கண்டிப்பாக உழைப்பு, அந்த ரெண்டும் இருந்தாலே கண்டிப்பாக வந்து இதில் வந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதாவது நம்ம சும்மா ஜஸ்ட் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து யாரும் வர வேண்டாம். எனக்கு ஏர்னிங்ஸ் வேணும், நான் ஒரு நல்ல சம்பாதிக்கணும், வீட்டிலேருந்து அது செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. ஓகேவா. ஆமாம் கரெக்ட் தான். சும்மா வந்து நம்மளும் ஜாயின் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஆரி, டெய்லரிங், சாரி ப்ரிப்பேரிங், ஜுவல்லரி மேக்கிங் இந்த மாதிரி கற்று முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள இது ஒரு 10,000 பேர் 1000 பேருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து சும்மா டைம் பாஸ்க்காக ஜாயின் பண்ணேன், குரூப்பை வந்து குழப்பி விடுறதுக்காக ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யாருமே ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அங்கே வந்துட்டு இப்படி அப்படின்னு வந்து தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேவா. நான் வந்து ஒரு சின்ன ஏர்னிங்ஸ், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட போதும் அப்படின்னா, ஏன்னா 100 ரூபாய்ங்கிறத நான் மினிமமா சொல்றேன். இப்போ நிறைய பேர் கான்டாக்ட்ஸ் இருக்காது, கொஞ்சம் தான் கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து குரூப்ல வந்து உங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க, அப்பதான் ஆர்டர்ஸ் வந்து சேல் பண்ண முடியுன்றதை நாங்கள் கைட் பண்றோம். ஸோ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஐடியா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 4 ஐடியாவோட 2வது ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மெட்டீரியல்லாம் பார்க்கலாம், என்னென்ன மெட்டீரியல்லாம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம், இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றதை ஜஸ்ட் நீங்கள் பாருங்க. ஓகேவா.